பருக வேண்டிய அமிர்தமடாது. நிலத்திலே சிறந்தது குறிஞ்சி, தளத்திலே சிறந்தது குறிஞ்சி, ஈகைக்கு பிறப்பிடம் குறிஞ்சி, மாதவம் புரிகின்ற இடம் குறிஞ்சி. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குறிஞ்சி நிலத்தில் பிறந்தவள் சுவாமி இந்த வள்ளி. தந்தை பெயர் நம்பிராஜன் என்றும், தாய் நங்கை முகனியாள் என்றும், நாடு தொண்டை நாடு என்றும், ஊர் சிற்றூர் என்றும், நான் காவலுக்கும் இந்த இடம் வெள்ளிமலைச்சார் என்றும் கூறுவார்கள். முருகனுக்காக பயிர் விதைத்து திண்ணை வளர்த்து அறுக்கும் தழுவாயில் இருக்கிறது. ஆகையினாலே காவலுக்கு வந்திருக்கிறோம் சாமி. அயன் படைத்திடும் அண்டத்துக்கு அதியாய் அயன் படைத்த பழம்பதி என்பதால் நயன் படைத்திடும் நற்தொண்டை நாட்டுனில் வியன் படைத்து விளங்கும் ஏற்பாடியே உங்க நாட்டுடைய பெருமை எனக்கு தெரியும். விசாரிக்கிறேன். நாட்டுக்கு பெருமை இருந்தாலும் உங்களுக்கு வறுமை வந்துடக்கூடாது. எங்களுக்கு வறுமை வரவே வராது. ஏன்னா கடவுளை நம்பியே இருக்கும். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சிவாய நமவென்று சிந்தித்திருப்போருக்கும் அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி முருகா என்றதும் முருகாதாமனம் மோகன குஞ்சரி மணவாளனா. அதே மாதிரி அவரவே நினச்சிக்கிட்டு அவரவே தியானம் பண்ணிக்கிட்டு நாங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பஞ்சம் வராது, பசி வராது, பட்னியாக இருக்க மாட்டோம். அதெல்லாம் உள்ள இப்போ எந்த இடம் இருமா, எந்த இடம் வறுமையானாலும் உங்க இடம் வறுமையாக நான் சொல்ல கேள்விப்பட்டேன். என்ன சாமி? எந்த இடம் வறுமையா போயிட்டு ஐயோ ரொம்ப கீழே போறீங்களே. உங்க இடம் எப்போது ஈரமா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். அண்ணே நீங்க சாட்சியில நான் எல்லாம் என் பெத்து பிறப்பு எங்க அப்பா அண்ணன் இங்க உட்காந்துருக்கறனால நான் வந்து பேசாம இருக்கேன். இவர் வந்து வாயப்பிடுங்கிறாரு. நான் ஏதாவது சொல்ல போக இந்த புள்ள அப்படி பேசலாமான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டோம். உங்களை நம்ம மறந்துட்ட வேண்டியதான். நான் இன்னும் இந்த ஏன் சாமி என்ன தவறா சொல்லிவிட்டு இல்ல சாமி, எங்க இடம் எப்பவுமே ஈரமா இருக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாதா? இங்க பாருங்க, என்ன நிறைய பேர் அப்படிதான் சாமி சொல்றாங்க. ஆனா அண்டமா முனிவர் எல்லாம் அல்லும் பகலும் 60,000 வருஷம் மண்டி ஓட்டு கஞ்சி தண்ணி இல்லாம தவம் இருந்தவன் கூட எங்க சொனையில விழுந்து எங்க கெண்டைய பார்த்து மண்டைய போட்ட ஆளுகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சாமி. நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நான் தவறா பேச மாட்டேன். நீங்க எனக்கு சித்தப்ப மாதிரி, புரியுதுங்களா? அப்போ நீங்க வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. எப்பவுமே இந்த இடம் காயாத காரணம் என்ன தெரியுங்களா? லவலகிரின்னு சொல்லக்கூடிய இந்த மலையிலிருந்து அருவி கொட்டுது. அருவி கொட்டு எப்படித்தான் வறண்டு போய் இருந்தாலும் சிலு 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 சிலுவேன நீர் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த முட்டு தண்ணியாவது அதில் போயிட்டு இருக்கோம். அந்த தண்ணியை கொடுக்குறதுக்கு எத்தனை மணி ஒரு வராது பார்த்தீங்களா உங்களை மாதிரி. ஏன்னா வியாதி அத்தை தான். ஒரு முடை கொடுக்குறேன் சாமி, அதை குடிச்சிட்டு போங்க. எனக்கு வேண்டாம். ஏன் நான் குடிக்கிறது என்ன? நீங்க தான் இப்போ ஈரமா இருக்க மாட்டீங்க. அப்புறம் பேசிட்டு முடிச்சிட்டீங்களா? பேசுறேன். பசி பிணி தாகம் நரைத்திரை மூப்பு சாக்காடு ஏழையும் கிடந்தவன் நான் குடிக்கிறது கிடையாது. ஒண்ணு குடிப்பேன். எனக்கு கிடையாது. இங்க பாருங்க, 10 பொண்டாட்டி கட்டுற மாதிரி கண்ணே கிண்ணுன்னு இருக்கிறேன். நீங்க தான் நம்ம சவுண்டு போய் தெரியுங்க. எங்க சொனையில ஒரு தடவை விழுங்க, எங்க ஈரத்துல கொஞ்ச நேரம் உட்காருங்க, எங்க தண்ணிய கொஞ்ச நேரம் குடிங்க. நீங்களும் கிண்ணுன்னு ஆயிரும். அதெல்லாம் நாற்றம் உள்ளவர்கள் குளிக்க கூடியது. உங்களுக்கு நாற்றம் அற்றவன் சந்தனம் மணக்குது, ஒலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. சந்தனம் மணக்குது, கற்பூரம் ஜொலிக்குது, கந்தகிரி கோயில் வந்தால் நன்மையெல்லாம் நடக்குது. நாற்றம் உள்ளவர்கள் உங்க சொலையில குளிப்பான். நான் நாற்றம் உள்ளவனா? ஒரு விஷயம் நல்லா வச்சுக்கிறேன்னா, நான் சொன்ன உடனே உங்க சொன்னாங்க சொனையில குளிக்க சொன்னாங்க. அந்த சொனையை எப்போதுமே பாக்குறது குளிக்கிறது கிடையாதுங்க. முக்கியமானது போகுது. என்னது? சொனையை பாக்குறது மூலம் குளிக்கிறதும் கிடையாது. ஆனா பாக்குறவன் பாப்பேன். இல்ல சாமி, நீங்க பாக்குறது யாக வளர்க்க போறவன் பாப்பேன். நான் சொல்றது புரிஞ்சுக்கிறேன் சாமி. அதிகாலை கடனை முடிக்கவே மாட்டீங்களா? அது காலை கடனை சூரியனை பார்த்து கும்பிடுவேன். இப்ப வெளியே போகுது. அது இல்லம்மா, அதெல்லாம் கடந்தவன் நானு. நீங்க மலத்தை கழிக்கிற சொல்றீங்க. சூரியனை கும்பிடுவேன் காலை கடனை முடி. காலையில் சூரியனை கும்பிடக்கூடிய ஏன் சாமி அந்த பையன் இந்த நீதிமணி வந்து சோறு திங்கிறது இல்ல, அவர் திம்பாரு. ஆனா காலங்காத்தாலும் ஓடுறியும் அம்மா அது நீதிமணி எல்லா வேலையும் செய்வாரு. ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே செய்ய மாட்டோம். நீதிமணி எல்லா வேலையும் செய்வாருன்ட்டு. ஆமா, மது மாது சூது எல்லா வகையிலும் பெரிய ஆள் தான். சரி, நாரதர் அப்படி இல்ல. நாரதர் சுத்தமானவன். ஏன் சாமி? இல்ல நான் கேக்குறேன். இல்ல உங்க அப்பனும் ஒரு தடவை சொன்னாங்க, பாவம் போய் பார்வதி பரமசிவன் கல்யாணம் நடந்திருக்குது. சரி, அந்த கல்யாணத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. எல்லாரும் உலகமே வந்துருச்சு. அப்படி வரும்போது வட திசை உயர்ந்து தென் திசை தாழ்ந்து போயிடுச்சு. தென் திசை தாழ்ந்து போனோடனே அகத்தியருங்கிற முனிவரை அனுப்பி சமம் பண்ணுப்பா, என்னமோ ஒரு பக்கமாக எல்லாம் தூக்கிக்கிச்சு அப்படின்னோடனே
இவர் உலகம் சமநிலை பெற வேண்டும்னு அகத்திய பெருமான் தெற்கு திசை பார்த்து வந்தார். இந்த கொப்பையன் இருக்கார கல்யாணத்துக்கு போனவர் பூவு அள்ளி எல்லாருமே காலில் போட்டு தொட்டு கும்பிட்டு வந்துருக்குறாங்க. உங்கள் ஒப்பையும் போய் பார்வதி காலை தான் பார்த்தாராம். ஐயய்யோ பாவி சாமி, என் வீரியம் தானா கீழே இல்லை சாமி, வீரியம்னா அது எங்கள் ஆளுகளுக்கு நல்லா தெரியும். டபக்குன்னு அது போய் கீழே விழுக, அதை பார்த்து பரமசிவனுக்கு கோவம் வர, என்னடா பொண்டாட்டி காலை பார்த்துட்டு இப்படி கடை கடந்து கீழே விட்டானே, இவன் எல்லாம் என்ன மனுஷனை சேர்ந்து படைப்பு கடவுளை வச்சிருக்கமே, சி நீ சரிப்படாதவைய, நீ ஒன்றுக்கும் உருப்படாதவன், நீ என்ன கண்ணில் வாக்கையில் இந்த கதியாக ஆகிறியடா பாவி, அப்புறம் நீ உன்னை வந்து விட்டு வச்சா ஆகுமா அப்படின்னு ஒன்று, நீ மட்டும் ஒழுங்க, உனக்கு வஞ்சுதலை எனக்கு வஞ்சுதலை, நீ மட்டும் என்ன கேம்னு ஒரு தலை பேசுச்சு கொப்பேன். 5 தலையில் கொப்பனுக்கு 5 தலை, சிவபெருமனுக்கு 5 தலை, அந்த கொப்பனுக்கு இருந்த 5 தலையில் ஒரு தலை பேசுச்சு. அப்படி பேசினோடனே அவக்குன்னு திருகி ஒரு தலையை கிள்ளிட்டார். அப்படி கிள்ளினோடனே பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிருச்சு. அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சு உலகம் சுத்தினார். அந்த சிவபெருமானுடைய கையில் கவனம் மண்டவோடு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒருவர் இருந்தாலும் கூட இப்படிலாம் கொப்பையும் பார்த்து ஆசைப்பட்டாரு. நீங்கள் உங்கள் பாட்டனுக்கு சொந்தமான கிழவியை பார்த்து ஆசைப்பட்டீங்க. ஒரு கிழவிக்கு 2 முனிவர் சண்டை ஓட்டிங்க. 2 முனிவர் சண்டை ஓட்டவன பொறாம அந்த எதுவுமே உண்மையை ஒழிக்கக்கூடாது. பர்வத முனிவரும் இவரும் சேர்ந்து பந்தயம் கட்டிக்கிட்டாங்க. என்ன பந்தயம்னா, உங்களுக்கு தெரியாமல் நான் எந்த உண்மையும் நான் மறைக்க மாட்டேன், எனக்கு தெரியாமல் எந்த உண்மையும் நீங்கள் மறைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவொடனே 2 பேரும் நாராயணங்கிட்ட போகிறாங்க. ஸ்ரீமதிக்கு சுயவரம் நடக்குது. அப்படி நடக்கும்போது இந்த பர்வத முனிவரும் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, சுயவரம் நடக்கும் பொழுது ஸ்ரீமதி மாலையை கொண்டுக்கிட்டு சுற்றி வரும்போது நாரதருடைய முகம் குரங்கு முகமாக தெரியணும்னு பர்வதர் கேட்டுக்கிட்டார். இவர் போய் என்ன பண்ணார், நாராயணங்கிட்ட சுயவரம் நடக்க போகுது. அப்படி நடக்கும்போது நானும் ஸ்ரீமதி மேலே ஆசைப்பட்டுட்டேன், அதனால் பர்வதரை பார்க்கும்போது கரடி மாதிரி தெரியணும், அதனால் நீங்கள் அந்த வரத்தை கொடுங்கன்னு. அதே மாதிரி போடா நீ குரங்கா உட்காந்துரு, அவன் கரடியாக உட்காந்துருக்கட்டும். அப்படி 2 பேரும், இவர் வந்து குரங்கா உட்காந்துருக்காரு, இவரோட நண்பர் பர்வதர் வந்து கரடியாக உட்காந்துருக்கார். இவன் மாலையை தூக்கிட்டு சுற்றி வந்தார்ல, என் கழுத்தில் தான் போடுவான்னு இவர் அவர் கழுத்தில் தான் போடுவார்னு அவர் சுற்றி வந்தார். நட்ட நடுவில் சேலா மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக நின்னார் மகாவிஷ்ணு, அவர் கழுத்தில் ஓட்டுறது கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டார். நீங்கள் 2 பேரும் காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேற்று வந்தவன் கூட்டி போனான்னு சொன்னாங்கல்ல, 2 பேரும் ஒரு பொம்பளைக்கு அடிச்சுட்டு கிடந்தவங்க. இவர் பேசுகிறாரு நியாயம். இதை விட மூடத்தனத்தின் முடநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வந்த கற்பூர பெட்டகமேன்னு சொன்னீங்க. எதுக்கு அப்படி சொன்னீங்க? ஏன்னா நாரதருடைய திருநாவிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது என்றால் அந்த வார்த்தை வந்து வீண் போகாது அப்படின்னு எங்க பாட்டன் சொல்லியிருக்காரு, எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அது வீண் போகாது இல்லையா? அப்ப ஒரு பெண்ணினுடைய ஊனை கண்டு நீங்க சொன்னீங்க ஒரு கதை, அருணகிரிநாதர் எப்படி ஞானம் அடைஞ்சார், இன்னைக்கு பச்சை கிளியா வந்து உட்கார்ந்து இருக்காரு அவருடைய கையில அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? உங்களையே பார்த்தா கும்பல கிடைக்கல, அக்கா வரணும்னா வெக்கப்பட்டேன், அக்கா வரணும் சொல்றாளேன்னு சொல்லி உடனே சாக போன முருகன் பார்த்து ஒழுங்கா சொல்லணும். அது என்ன வேற என்ன சொல்ல சொல்றியா? ஆம்பளை குறை சொல்லி போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ? இல்லம்மா அப்படி இல்ல, அப்படி பார்த்ததுனால அக்கா வந்ததுனால உடனே வேதனைப்பட்டு சாக போன, அவனை தாங்கி முத்தை தரு பத்தி திருநகைன்னு நாக்க பிடிச்சி வாக்கை கொடுத்தா நான் அருணகிரிநாதனுக்கு. பேசி முடிச்சுட்டே பேசாம இல்ல, நல்லா சொல்றீங்க நல்லா சொல்றீங்க. ஆனா அடியும் இல்லாம நுனியும் இல்லாம நடுவுல முண்டத்தை போய் சொல்றீங்க. எப்படி சொல்றியா? அது ஏதாவது கோளாறு சொல்லி விடுவோமா நம்ம? எப்படின்னு கேட்டேன். அந்த அருணகிரிநாதர் யாரு? பக்தன். யார் பக்தன்? முருகன் பக்தன். அதுக்கு முன்னாடி அடுத்து நல்லா என்ன புரிஞ்சு சொல்ல புரிஞ்சுக்கிறேன். முதல்ல பொம்பளை பித்தன், 2வது முருக பக்தன். வேற என்ன இருக்கு? சரிங்களா? முன்பு பொம்பளை பித்தம்மா, அடுத்து முருக பக்தன் ஆயிட்டேன். பாத்துங்க, பொம்பளைய தேடி வந்தா தான் ஞானமே பிறக்குது. அது உண்மைதான். அந்த ஆளுக்கு அப்படி ஞானம் பிறச்சு, உங்களுக்கு எப்படி? மலையில ஏறி முருகான்னு கீழே விழுந்தாரு. அம்மா அவன் பொம்பளைய பார்த்ததுனால ஞானம் பிறந்தது. எனக்கு பொம்பளைய பார்த்ததுனால ஞானம் பிறக்காம இனிமேல் இல்லறமே வேணாம் கிளம்பிட்டு நான் பாட்டுக்கிறேன். கொட்டையும் கட்டையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன காரணம்னா சொல்லுவா, 5 வட்டமுலை என்றுமே வத்தும் தோலை கூகை மாந்தர் தேடி அலைவார், கெட்டையோனி உள்ள நாட்டம் கேணியில் விழுந்தால் கெடுவார் என்று நீ துணிந்து ஆடுவாம். என்ன அப்ப இந்த உலகத்துல மேடுண்டா பள்ளம் உண்டு. பள்ளத்துல விழுந்தா பொழைச்சிடலாம், கேணியில விழுந்தா பொழைச்சிடலாம், கம்மாயில விழுந்தா பொழைச்சிடலாம், குட்டையில விழுந்தா பொழைச்சிடலாம், குழியில விழுந்தா பொழைச்சிடலாம், சமுத்திரத்துல விழுந்தா கூட பொழைச்சிடலாம், அதை விட கடல்ல விழுந்தா கூட பொழைச்சிடலாமா?
ஆனா அதுல விழுந்தா பிழைக்க முடியாதுன்னு அன்னைக்கு உணர்ந்து கொண்டேன். சாமி நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். அமைதியா கொஞ்சம் இருங்க. நீ எவ்வளவு எங்க இனத்தை எங்க அப்பனை பேசி யார் யார பேசியமா ரோசம் வருது. இப்பதான் ரோசம் வருது. கிளப்பி உனக்கு முகம் போனோம்னா இந்த அம்மா எவ்வளவு பேச முடியுமா? எப்போ கேட்டுங்க, இதுக்கு என்னென்ன சொல்லுவாருன்னு பாப்போம். சொல்லுங்க. பாப்பா வடிச்சது இருந்தா ஊத்துப்பா, வள வளன்னு கிடக்கட்டும். ஒரு டீ வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எங்க அப்பனுக்கு 5 முகம், எங்க அப்பனுக்கு 5 முகம், சிவபெருமானுக்கு 5 முகம். வந்த விவகால தூக்கலாமா ஐயா? சாமி யாரு சாமி? பார்வதி. காலை தூக்கலாமா? காலை தூக்குனவனே முகத்தை பார்க்கல, பொண்டாட்டி நினைச்சு அவன் பார்த்தேன் வீரியம் வந்துச்சு. தப்பா அவன் மேல? முத தூக்குனவன் மேல தப்பா இல்ல வீரியம் விட்டவன் மேல தப்பா? தூக்குனதுனால தானே விட்டான். அப்ப நீ பொம்பளை பேசாம உட்காந்து கண்டவனை பார்த்து அவ காலை தூக்குனதுனாலதான் இந்த நிலைமை அவனுக்கு ஆச்சு. தூக்காம இருந்திருந்தா தப்பா எடுக்கக்கூடாது. ஆடையை தூக்குனால காலை பாக்குறது. அப்படி தூக்காம இருந்திருந்தா அவனுக்கு நிலைமை ஆகுமா? அந்த மாதிரி தூண்டுதல் பண்ணது பெண்ணா ஆனா? அப்ப எங்க அப்பா மேல குற்றமா அந்த பார்வதி மேல குற்றமா? பார்வதி மேல குற்றமா? கொஞ்சம் ஆசை அவளுக்கு இருந்திருக்கும் பாருங்க, அதனால தூக்கி இருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, எனக்கு குரங்கு முகமா போச்சு, அதே போல கரடி முகமா என் நண்பன் பர்வத முனிவனாகப்பட்டவன் ஆகிவிட்டான்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான், நான் மறுக்கல. அதுல என்ன காரணம் அப்படின்னா, அதற்கு என்ன காரணம்? ஒரு காரணம் இருக்கிறது ஐயா. கெட்டவன் கெட்டு விட்டா அந்த உலகம் சொல்லி என்ன சொல்லும்? கெட்டவன் அவன் எப்போதும் கெட்டவன் தான் போயிடுவான். ஆனா நல்லவன் கெடலாமா? நல்லவன் கெடக்கூடாது. பர்வத முனிவர் ரொம்ப ரொம்ப நல்லவன். யார நினைக்கிறான்? தன்னுடைய பாட்டி ஸ்ரீமதி என்று சொல்லக்கூடிய பெண்ணை நினைக்கிறான். ஆகா, நம்ம நாராயண, நம்ம கிருஷ்ணனுக்கு நம்ம நாராயணுடைய மனைவில இவன் நினைக்க கூடாத, நம்ம விரும்புற மாதிரி அவன்கிட்ட நடிப்போம், அப்படியாவது விலகுவானான்னு பார்த்தேமா. நான் விரும்பல. அங்க நடித்து அவனை நல்லவன் ஆக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் நல்லவன் ஆக்க முடியல, நல்லவன் ஆகல. அதனாலதான் அன்று நடித்து நான் குரங்கு முகமாகவும் அவன் கரடி முகமும் போனான். அப்ப நான் மட்டும்தான் குரங்கு, நீ குரங்கு இல்லையா? யாரு? நீ தான். நீங்க குரங்குன்னா நானும் குரங்குதேன். நீங்க கழுதன்னா நான் கழுதவேன். நீங்க பெரிய வெங்காயம், நான் சின்ன வெங்காயம். நீங்க பெரிய கழுத, நான் சின்ன கழுத. பெரிய கழுத சவுண்டு போயிரும், சின்ன கழுத உதச்சா தாங்குமா? என்னது? நல்ல இடம் பார்த்து உதைக்கும். இந்த சின்ன கழுத அதே மாதிரி பெரிய வெங்காயத்துல உரிச்சாலும் ஒண்ணுமே வராது. சின்ன வெங்காயத்தை தொட்டிய பொல பொலன்னு ஊத்திரும், கண்ணுல இருந்து தண்ணி. இங்க பாருங்க, நான் கேக்குறேன். இங்க பாருங்க சாமி, கூமுட்ட சாமி, உங்க ஒப்ப எல்லாம் நல்ல சொரண உள்ள ஆளா இருந்தா உங்களை எல்லாம் பெற்றிருக்கவே மாட்டான். அடங்காத எங்க அப்பா பெற்றனாலதான் பாக்குறேன். இல்ல சாமி, உங்க ஒப்பை அப்பவே நான் கூட இல்லைனாக்க அம்மிக்கலை தூக்கி போட்டு கொண்டிருப்பேன். உங்க ஒப்பை என்ன கேட்டாரு? என் பொழப்ப பாடுறா அப்படின்னு சொன்னார். நீங்க கேட்டீங்களா? இல்ல, விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லையில அப்ப அப்பன் தொழில செய்யல, உங்க சௌரியத்துக்கு தானே அலையிறீங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்களும் தான் போயிருந்தீங்க. இந்த பார்வதியுடைய கல்யாணத்தை சொன்னேன் நானு. பார்வதி கால தூக்கினாளா? நீங்க உங்க பக்கத்து வீட்டு பார்வதி தூக்கணும் நீங்க பாத்து இல்ல சாமி. ஆடை கல்யாணத்துல காட்சி கொடுத்து நிக்கிறாங்க. உங்க மண்டையில நல்ல பெரிய ஆணைய வச்சு இறுக்கி போடுவேன். என்ன உங்க புத்திய ஒத்திக்கு வைக்க பேசுறீங்களா? அப்படி இல்ல. ஏன் அப்படி? ஏன் உங்க புத்தி இப்படி போகுது? நல்லா கவனிக்கணும். இந்த கால் தெரியும், இந்த கால் மறைச்சிருக்கா இல்லையா ஆடையில? இங்க பாருங்க சாமி, நிக்கும் பொழுது காலை மறைச்சில நிக்கணும், காலு தெரியும் நின்ன. ஆமா, உங்க ஒப்பை வரும்போது தூக்கிட்டு நிப்பாங்க. இங்க பாருங்க, உங்க ஒப்பனுக்கும் பார்வதிக்கு என்ன முறையாகுது சொல்லுங்க. தங்கச்சி வேணும் உங்களுக்கெல்லாம். தங்கச்சி போய் இதை பார்த்தாரா, அப்புறம் காலை தூக்குனாலாம். இல்ல கதை சொல்றீங்க. அந்த அம்மா காட்சி கொடுத்துதான் நின்னாங்க. காட்சி விரல் மட்டும் தான் தெரியும், கால் மட்டும் தான் தெரியும். அந்த அம்மா காட்சி கொடுத்துட்டு நிக்கிறவங்க போய் இதை தூக்குவாங்களா? இல்ல, நான் என்ன சொல்றேன், உங்க அறிவு இப்படிலாம் வேலை பாக்குதா? ஒழுங்கா போயிருங்க. வேண்டாம் வேண்டாம், பிரச்சனை பண்ணுவேன். எனக்கு ஏற்கனவே ரொம்ப மண்டையெல்லாம் வலிக்குது. எனக்கு வம்பு இழுத்துட்டேன், அவ்வளவுதான். யாருன்னு பார்க்க மாட்டேன், யாருன்னு பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். அப்புறம் அவ்வளவுதான், நான் விட போறது இல்ல. நீங்க வாங்க சாமி, ஒரு மூலிகை வச்சிருக்கேன், வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். நான் எங்க மூலிகை தேய்ச்சிட்டோம், அவ்வளவுதான், புத்தி மலிக்கு போயிடும். இல்லம்மா, புத்தி பரட்டி பூடுன்னு ஒரு பூடு என்கிட்ட இருக்கு. என்ன பூடு? புத்தி பரட்டி பூடுன்னு. அதை வச்சு நான் புத்தியை மாத்தி விட்டுருவேன். ஆகையினால உனக்கு உன் பருவத்துக்கு உருவத்துக்கு ஒரு அழகான மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறேன். ஆமா. எப்படி? பருவ காலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா அம்மா. பருவ காலத்தை வீணாய்
தாயே தெரியும். வேலவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். உங்களுக்கும் தெரியும். இல்லம்மா, தெரிஞ்ச என்ன செய்வீங்க சொன்னா அப்ப தெரிஞ்சுக்கிட்டே மறுக்கிறீங்க. நியாயமா? இல்ல சாமி, ஒண்ணுமே மறுக்கல. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க? பாலோட ஆயினும் காலம் செய்த பாலோட பாலுண்ட பசியார காலம் ஒன்று வேணுமோ அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? பால் பழமா இருந்தாலும் கூட சாப்பிடுற நேரத்துல தான் சாப்பிடும். ஆமா. இப்ப 2ஆம் கட்ட நேரத்துல சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, நெஞ்ச கரைச்சுக்கிட்டு வாந்தி வந்துடும். அது நீங்க சொல்றது உணவு வந்துடும். ஆனா பாலை எப்ப வேண்டாலும் சாப்பிடலாம். அப்படி கிடையாது இல்லையா? நீங்க 1 மணி கூட சாப்பிடுங்க, எந்த இடங்களும் பண்ணாது. அதே போல அதுவே சூடா சாப்பிட்டாத்தே ஒண்ணும் பண்ணாது. குழு குழுன்னு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, கிளப்பிரும். அது உள்ளதான். அதனால பருவ காலத்தை வீணாக்கலாமான்னு என்ன பார்த்து கேக்குறீங்க? ஆமா. என் கடமையை நான் செய்யறேன், அதுல குறுக்கிடுறீங்க, சட்டப்படி குற்றம். நான் ஒன்னும் தவறா சொல்லலையே. அந்த திருமால் பெருமை என்ன சொன்னீங்களே, கூட கிடையாது அவனுடைய பெருமை. நிறைய விளக்கம் சொல்லுவேன்.
முருகனுடைய பெருமைக்கு அந்த சிவபெருமானுக்கு கூட அந்த பெருமை இல்லை, முருகனுக்கு. சாமி முருகனுடைய பெருமை எனக்கும் தெரியும். ஆனா இத்தனை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அதிக ஆசைப்படல. ஏன்னா தெரியாத பெண்ணுக்கு புத்தி சொல்லலாம், தெரிஞ்சவங்களுக்கு புத்தி சொல்ல முடியுமா? அது ஏமாத்துற வேலை. என்னை ஏமாத்த கூடாது. பள்ளி மாதே இவனம் நாடி வந்தது என்ன கண்டது என்ன இப்போதே உள்ளபடியே நான் சொல்ல வந்தேன், நீ கண்டபடி இப்படி நீ வாதம் பேசலாகுமோ, இப்படி நீ வாதம் பேசலாகுமோ? என்ன சொல்ல சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளுமா, உன்னை சேரும் நாள் தானே கேளம்மா. அந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளுமா, உன்னை சேரும் நாள் தானே கேளம்மா. வேறு எவரோடும் நீ பேச வார்த்தை ஏனம்மா, அந்த வேளனுக்கு ஏற்ற பெண்ணம்மா. பெருமை உண்டு, நல்ல சத்தாக விளைகின்ற நெல்லில் கூட பதர் உண்டு. ஆனால் திண்டுக்கல் சண்முகப்பிரியன் சொல்லில் பதரைத்தான் கண்டவன் உண்டோ? பெண்ணே தெரியுமா அன்றொரு நாளிலே மாறாது மாறாது இறைவனானை என்று மாறாது மாறாது இறைவனானை உன்னை சேரும் நாள் தானே கேளம்மா. அந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளம்மா, உன்னை சேரும் நாள் தானே கேளம்மா. சாமி எனக்கு பெருமையெல்லாம் தெரிஞ்சிருந்து எனக்கு பிடிக்கலன்னா பாத்திரம் மருந்து பிச்சை போடணும், கோத்திரம் மருந்து பொண்ணை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனால எனக்கு அளவுக்கு மீறின ஆசை கிடையாது. புரியுதுங்களா? ஏன் ஜாதியோ சனமோ ஏன் சொந்தமோ பந்தமோ யாரையாவது ஒருத்தரை பார்த்து நீங்க கல்யாணம் முடிச்சுக்குங்கன்னு சொன்னா மனசார நான் ஏத்துக்குருவேன். உங்களுக்கு ஆசை இல்லை நீங்க சொல்லணும் நம்ப. சாமி சத்தியமா எனக்கு நிறைய ஆசை இருக்கு, ஆனா அவரை கட்டிக்கணும்னு இல்ல. இந்த அம்மாவுக்கு ஆசை இல்லைன்னு சொல்லுச்சுல சாமி. எனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னேன், இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கல்யாணம் முடிச்சுக்க ஆசை இல்ல. உங்க ஆளை பாருங்க, மூக்கத்தி என்ன தண்டி போட்டுக்குன்னு. இது என்ன ரொம்ப போச்சு? எங்க ஆளுகள்ல இப்படி இழுத்து மாட்டினாத்தான் நல்லா இருக்கும். என்ன பாருங்க, தலையில பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. முத்துப்பாமெல்லாம் வைடியூர நீலா போர்த்தது மாதிரி அப்படி அழகா இருக்கு. ஏன் சாமி நல்லா இல்லையா? நல்லா இருக்குன்னு நான் அப்படி பல நகை அள்ளி போடாம எங்க ஆளுக போடுற மாதிரியே போட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன்.
பெண்கள் அழகாக இருக்கிறார்னா ஒரு வயசு பெண்மணி அழகா சீவி சிங்காரிக்கிறான்னா யாரோ ஒருத்தனை பார்க்க போறான்னு அர்த்தம். பண்டார மாதிரி தெரிஞ்சா பாவம் எவளையுமே அவர் திரும்பி பார்க்க நேரமாகுது சாமி வகையில நீங்க இருக்கக்கூடிய ஆமா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா தள்ளாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா இந்த அவஸ்தைகள் விடுத்து அவனே சொல்லும் கைவரிசை செல்லாது ஆரம்பிச்சுக்கலாம் முடிக்கிறதும் கொட்டையும் கட்டையிலே கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை கூட்டி கொடுப்பதெங்கள் கோத்திரத்திலும் இல்லை ஏடியை மாட்டி உன்னை காட்டிமான ஓடிக்கு சொல்லும் எல்லாத்தை கேளும் நான் அத முடிங்க இதைப்பட புறத்தியை மிரட்டேரே அடிக்கடி இதைப்பட புறத்தியை மிரட்டேரே அடிக்கடி நான் அத முடிங்க உருட்டு புரட்டும் கொண்டு மிரட்டேரே அடிக்கடி உருட்டும் புரட்டும் கொண்டு மிரட்டேரே அடிக்கடி உருட்டு கபாலடி உருட்டு கபாலடி உருட்டு ஜாதிய நான் செஞ்சு வேணும் உங்க நினப்பு அப்படி செஞ்சு வேணும் கந்தரி கொஞ்சம் வேணும் சும்மா பஞ்ச பாட்டு பாடாது இருக்கனா அது முனிய முனிய யாரை பார்த்து என்ன பேசுகிறீர்? குருட்டு கம்பால் அடிக்கும் முரட்டு சாதியர் நீங்கள். முரட்டு கம்பால் அடிக்கும் குருட்டு அதான் முரட்டு கம்பா குருட்டு பொண்ணு விட்டதுல விழுந்த மாதிரி இல்லம்மா குருட்டு கம்பா முரட்டு கம்பா ஏதோ ஒரு கம்பு அதை வச்சு அடி வச்சு பம்பு இழுப்போம். இவங்களுடைய குலத்தை நான் சொல்லவா? ஐயா கதையை முடிச்சிட்டேன். இருமா காட்டில் வாழ் இந்த போட்டு இழுத்துக்க காலையில 6 மணி எல்லாம் நான் விட மாட்டேன். பாவம் ராஜவாட்டு வந்துருவாரு. விடவே மாட்டேன். பாவம் அவர் காரக்குள்ள இருந்து வந்து காத்து கிடக்குறாரு ரொம்ப நேரமா. ஏற்கனவே உள்ள அந்த ஆள் கூட சண்டை வேற போட்டாரு. காட்டில் வாழ் வேடுவர்தம் பல்வளஞ்சேரில் நாட்டில் பிறந்தா யோகில் உங்க தரம் எங்களுக்கு தெரியும். மோந்து உடிக்க முந்தை இல்லாத மக பாரா எங்க வெட்டி பய மக வீணா போன பய மக நீங்க எல்லாம் பேசுறீங்க. முடிச்ச வைக்க பய மக ஒண்ணுமே இல்ல. பூனது நீ ஒரு நேரம் உட்காந்து கொடுக்க யோக்கியல இல்ல. பலிகாரி வனக்குரத்தி பலிகாரி வனக்குரத்தி பலிகாரி வனக்குரத்தி தன்னையும் அறியாமல் என்னையும் அறியாமல் என்னையும் அறியாமல் மின்னலினும் உலக வாயை விடுக்காமல் உன்னவனை பேச என்ன தெரிஞ்சு வந்தார் உன்னவனை பேச தெரிஞ்சு கொண்டான் சரியான குத்து சண்டை போடுவார் பலிகாரி வனக்குரத்தி உனக்கும் அந்த கடைசியில போய் முகாரில அப்பாரி வைக்கிற மாதிரி ஆயிப்போச்சு உங்களுக்கு பொழப்பு. உனக்கும் அந்த முருகனுக்கு நான் எடுத்து வைக்கவில்லை என்றார். நல்ல ரோசக்காரன் என்கள் நாரணம் அல்ல இப்போது 30 அல்ல
யாரையா ஐய கடைசியில வச்சுக்கிறேன் வேற போறாரு மொனகட்ட மூதேவிகளே மச்சலன்னு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி போட்டு உன்னைய வச்சுக்கிறேனா அவ்வளோ வேகம் ஏன்னா கூட்டி கொடு போறேன்னு கேட்டுட்டேன்ல இப்போ இவர் எவ்வளோ வேகமா போறாரோ அங்க போய் சொல்றாரோ அவர் சங்குன்னு இறங்கி வந்துடுவாரு கீழே வேகமா மாலையில இருந்து முருகா முருகா முத்தமிழ் குமரா கந்தா கடம்பா இறைவா என் தலைவா சீக்கிரம் ஓடோடி வர வேண்டும் ஐயனே என்ன குற்றம் குறை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முருகா வெற்றி வடிவேலனுக்கு வடிவேலனுக்கு வாழனுக்கு துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் அடித்து கதித்தோங்கும் நிச்சயம் கைகோளும் நிமலருள் காந்த சக்தி கவசந்தனை அமரரிட வீர பமகம் புரிந்த குமரனடி நெஞ்சே புரி சஷ்டியை நோக்க சரவண பவன சஷ்டியை நோக்க சரவண பவன கதிவேலோ பாத பிறந்தே கண்மணி சதங்கை கீதம் பாட நடனம் செய்யும் மயில் வாகனார் என்னை காக்கவே விரைவில் வருக 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 தருக ஆறு முகம் படைத்தாய் வருக என்னை காக்கவே விரைவில் வருக வர வர வேளா புகனாய் வருக வடிவேல் குமர சருகை வருக சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 விரைவில் வரணும் வரணும் விரைவில் வரணும் சரணம் சரணம் சண்முகா சரணம் அரோகரா